நெடுங்கண்டம் தேவாரமிட்டு தேவாரம் சாலையின் சீரமைப்பு வேலைகள் நடத்தி சாலை திறந்து கொடுக்க வேண்டும் என்று கம்பம் எம்எல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கோரிக்கையை முன்வைத்துள்ளார். சாலை திறந்து கொடுத்தால் இது இரண்டு மாநிலங்களின் வளர்ச்சிக்கும் போக்குவரத்திற்கும் உதவியாக இருக்கும் என்றும் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் கேரளாவை இணைக்கும் தேவாரம் சாக்குளத்து மெட்டு சாலை 300-400 ஆண்டு காலமாக மக்கள் புழக்கத்தில் இருந்த இந்த பாதையை 1981ஆம் ஆண்டு மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்திலே அடிக்கல் நாட்டப்பட்ட பாதையாகும். அதன் பிறகு வந்த பல்வேறு முதல்வர்களும் முயன்று முடியாமல் பல்வேறு காரணங்களால் இந்த பாதை அமையப்பெறவில்லை. தமிழகத்திலே கேரளா மலைப்பாதையை சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்தில் கேரளாவை அடையக்கூடிய ஒரே பாதை இந்த சாக்குளத்து மெட்டு பாதையாகும். இந்த பாதை சீரமைத்து போக்குவரத்து பாதையாக அமைத்து தந்தால் தமிழக கேரளா உறவு மேம்படுவதோடு தமிழகம் குறிப்பாக தேனி மாவட்டம் தொழில், மருத்துவம், கல்வி இதர அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி அடையும். தமிழகம் மற்றும் கேரளாவிற்கு மற்றும் ஒரு பாதையாக இந்த பாதை அமையும் என்பதை கூறிக்கொண்டு மேலும் இந்த திட்டத்திற்காக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மூலம் திட்ட மதிப்பீடு தோராயமாக சுமார் 155 கோடி தயார் செய்து அனுப்பப்பட்டு உள்ளது என்பதை மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் பணியுடன் தெரிவித்துக் கொண்டு இந்த பாதையை அரசு அமைத்து கொடுத்தால் இனி வரும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு நமது அரசின் வெற்றி பாதையாக மக்கள் தேவாரம் சாக்குளத்து மெட்டு பாதை பேசப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.